அண்ணன் வராங்க தடை விடுங்கடா. 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 அதே இல்லாத இடத்துல கத்துறான் பாரு. பாடுறதுக்கு முன்னாடி சோறு போட்டுருவாங்களா? கோயிலுக்கு வந்ததும் சோறு தானே. மானங்கட்ட சோறுன்னு ஆயி போச்சு. அது எங்க இருந்ததுன்னா என்ன? கோயிலா இருந்தா என்ன, வீடா இருந்தா என்ன? உனக்கு வேண்டாம். வாங்க போகலாம். வாங்க வாங்க. வணக்கம்மா. கும்பிடுறாங்கல்ல, பதிலுக்கு நீ வணக்கம் சொல்லுமா. கும்பிடாமா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. கும்பிடுறாங்க. வணக்கங்க. வணக்கங்க. சின்னமணி கூட்டுக்க. வணக்கம்மா. சின்னமணி கூட்டுக்க. நான் வந்தது பாடுறதுக்கு, கும்பிடுறதுக்காக இல்ல. நீங்க வேணும்னா காலில் விழுந்து கும்பிட்டு வாங்க. நல்ல கூச்சப்படாம சாப்பிடுங்க. பருமாறுமா பருமாறு. ஐயோ, கை வலிக்குது டாடி. 4 பேருக்கு உன் கையால பருமாறினா தான் உனக்கு புண்ணியம். சரி. எங்க கூட வந்தவன ஒருத்தரையுமே காணோம். எங்க போயிட்டானுங்க? டே, பச்சை வண்டிகளோட கேவலமா இருக்கீங்களே. இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது, நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது? ஏன்பா கண்ணா, தோல்ல பொட்டி மாட்டிண்டு எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போற? நான் வந்தது பாடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு இல்ல. அப்பா, யார் அந்த திமிர் பிடிச்சவ? திமிரு பிடிச்சவன் இந்த ஊர்ல நிறைய இருக்கிறான். நீ யார சொல்ற? அதோ அங்க உட்கார்ந்து இருக்கானே, அவனே கேட்டேன். ஓ, அவனா? சின்னமணி நல்லா பாடுவாமா. உன் பிறந்த நாளைக்கு கூட அவன் தான் பாட போறான். வாட்? ஏன் பிறந்த நாளுக்கு அவன் பாட போறானா? அவன் இன்னைக்கு பாடக்கூடாது. இல்லம்மா, அவனை நீ தாண்டா பாட போறன்னு போன வெள்ளிக்கிழமைக்கு சொன்னேன். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் ஆர்மியை போட்டு வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காமா. அவனை பாடக்கூடாதுன்னு சொல்ல எப்படிமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க வாங்க. வாங்கண்ணா. சின்னமணி, கவனமா கேட்டுக்க. நீ பாடுற பாட்டுல சாப்பாட்டுல உட்கார்ந்து இருக்கவெல்லாம் பறக்க பறக்க எழுந்து ஓடி வரணும். அப்படி ஒரு பாட்டை ஆரம்பிச்சு விடு. பாடுறேன் பாவா. ஆமா, தங்கச்சிங்க. ஆமாண்டா, இது உனக்கு ஒரு சீருடா. ஒவ்வொரு தடையும் உன் தங்கச்சி வரணும், விபூதி கொடுக்கணும், அப்புறம் நீ பாட ஆரம்பிக்கணும். ஏன் பாவா, தங்கச்சி இல்லாம என்னைக்காவது நான் கோயில் திருவிழால பாடி இருக்கேனா? வாயம்மா. உட்காருமா. பாவா. நிறுத்துறா. ஆர்மி போட்டியில கை வைக்காத. நான் முடிவா சொல்றேன்ப்பா. இந்த ஆள் இங்க பாடக்கூடாது, பாடக்கூடாது, பாடக்கூடாது. கண்மணி, அவரை பாட வர சொல்லிட்டு வேண்டான்னு சொன்னா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். என்ன சொல்ற? இல்லைங்க, என் பொண்ணு சொல்றதான் கரெக்ட். இங்க என் பொண்ணு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோமே தவிர இவன் பாட்டை கேட்கறதுக்காக இல்ல. என்னங்க நீங்க அவன் மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஆமா, இவர் பெரிய கவர்னர், மரியாதை கொடுக்கறதுக்கு. இத பாரு, இவன் பாட்டை கேட்கறதா இருந்தா நீ உட்கார்ந்து கேளு. நான் கேட்க தயாரா இல்ல. வரேன்டி. கொஞ்சம் இல்லமா, கொஞ்சம் இல்லமா. நீ ஏமா கோவிச்சுக்கிற? இது நம்ம கோயில், நம்ம சாமி. என்னய்யா நீ இன்னும் போகலையா? இங்கதான் உட்காந்துட்டு இருக்கியா? யாரப்பா அந்த கோயில் தர்மகர்த்தா? நீங்க தானே தர்மகர்த்தா? இங்க பாரு, வாட்ச்மேனை கொஞ்சம் கூப்பிடு. இந்த ஆளுக்கு 10 50 ஜாஸ்தி கொடுத்து கோயிலை விட்டு வெளியே அனுப்ப சொல்லுப்பா. என்னங்க, இவன் தங்கச்சி வாய் பேச முடியாத ஊமை. அதுக்காக இவன் இந்த கோயில்ல பாடணுங்கிறது வேண்டுதல. அதனாலதான் இவன் இப்ப பாட போறான். இப்ப என்னங்க, நான் பாடக்கூடாது அவ்வளவுதானே? சரி. ஆமா புனியவதி, இந்த அவன் கவர்னர் சொன்னீங்களே, உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்மணி. ஊருக்குள்ளார புதுசா வந்திருக்க கண்மணி. பிறந்த நாள் அதுமா பிரச்சனை ஆரம்பிச்சுட்ட. என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. என் பேரு சின்னமணி. இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை கண்மணி. அப்பா, அன்னைக்கு என் பிறந்த நாள் விழால பாட விட மாட்டேன்னு சொன்னதுனால அந்த பொறுக்கி ரஸ்கல் இன்னைக்கு பழி தீர்த்துட்டான். என்னை தொட்டு பாண்டது இல்லாம கலாட்டா பண்ணா. அவனை சும்மா விடக்கூடாது. என்ன கையெடுத்து கும்பிட மாட்டேன்னு சொன்ன அவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும். அதுக்காகவே சொல்றேன்,
அவன்கிட்ட நான் பாட்டு கத்துக்கணும். உனக்கு தான் நல்லா பாட வருமேம்மா. சொன்னதை செய்யுங்க. சரி 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 சரி. வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். என்ன வர சொன்னீங்களாமே? ஆமா ஆமா ஆமா. என் பொண்ணுக்கு நீ பாட்டு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர சொன்னேன். என்ன சொல்ற? சொல்றதுக்கு முன்னாடி உட்காரலாமா? ஏ நின்னுகிட்டே சொன்னா கௌரவம் குறைஞ்சிடுமா? உங்களுக்கு முன்னாடி கௌரவம் பாக்குறது என் தப்புதாங்க. நாளைக்கு வாங்க, என் வீட்டுல பாட்டு சொல்லி தரேன். உன் வீட்டுக்கு வந்து பாட்டு கத்துக்க சொல்றியா? போயா, அரண்மனை மாதிரி இவ்வளவு பெரிய பங்களா இருக்கு, இந்த இடத்த விட்டு உன் வீட்டுக்கு வந்து பாடா. அந்த ஆள் அதுக்காக சொல்லலப்பா, நம்மள மாதிரி பணக்காரங்க காலடி பட்டாலாவது அவங்க குடிசைக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமேனதான். என்ன நான் சொல்றது? அதுக்காக தாங்க சொல்றேன். எங்க நாளைக்கு உங்க பொண்ண அனுப்பிடுறேன் அனுப்பிடுறேன். எங்க நாளைக்கு என் வீட்டுக்கு அவசியம் வந்துடுறீங்க, மறந்துடாதீங்க. நாளையில இருந்துதான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். வரங்க. வணக்கங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு. இந்த அளவுக்கு குடிஞ்சு வணக்கம் சொன்னவன இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. உள்ள வரலாமா? வாங்க. இந்த திண்ணையில உட்காருங்க. ஏன் வீட்டுக்குள்ள உட்கார சொல்ல மாட்டீங்களா? முதல்ல இங்க உட்கார கத்துக்குங்க. கொஞ்சம் இப்படி வரீங்களா? எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு. எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார். என்ன இப்படி பாக்குறீங்க? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. வா. நில்லு. வா. எங்க? சொல்றேன் வா. உட்காரு. இங்கயா? இந்த வெயில்ல நடுத்தருல உட்கார்ந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும். ஏய்யா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆமா, உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டான்ல, அதான் அந்த கொழுப்பு. சத்தம் போடி. வந்துட்டாளுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு. சிப்பா. You scoundrel, idiot. இந்த ஆடு உன்னோடதா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படிதான் ஆட்ட ரோட்ல மேய விடுறதா? ஸ்டூபிட். நல்ல வேளை, கால்ல மட்டும் அடிபட்டிருக்கு. எங்க இது உங்க ஆடுங்களா? பணக்காரி போல இருக்கு, அதான் திமிரா போறா. பாவம் வாயில்லா ஜீவன் இல்லைங்க. சகம பதனி சானி கபமகசா. அப்படி பிரமாதம். குருநாயரே, இன்னொரு தடவை பாடுங்க. பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான். அறிவு கட்ட பசங்களா. சகம பதனி சானி
நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. பிழையா? என்ன? என்னவா? எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறாங்க. டேய், உன் மேல எனக்கு போறாமனா அவனை ஏன்டா போட்டு போறன்ற? இங்க வா. டேய், சரிகம 15 7 எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரிப்பேருக்கு போயிருக்குடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. போ, உட்காரு. இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயரே அழுகுறீங்க? நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே, அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயரே, ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணீர் நின்னு சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். என்னங்க, 8ஆம் நம்பர் பஸ் போயிடுச்சுங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அவசரமா வேலைக்கு போனோம், சைக்கிள் கடை வேற மூடி இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுல விட்டுட்டு போறேங்க, சாயங்காலமா வந்து எடுத்துக்கிறேன். அட, ஏன் கர்ச்சீஃப் அன்னைக்கு மிஸ் பண்ணதை எனக்கு திருப்பி கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ். சுத்தமா துவச்சு இஸ்திரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பெட்டி வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏன்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா, அப்படியா கேட்டா? அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் 2 விரலைய கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா? நாளைக்கு அவன் கண்ணாமூலி தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம், சத்தியம், சத்தியம். மனுஷன் வரல. ஐயா, இதாங்க சார், பிரமாதமா இருக்கும். ஆமா, இது என்னது? பார்த்தா தெரியல, மல்லிப்பூ. தெரியுது, கோயிலுக்கா? ஏயா, பூனா கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போனோமா? வேற எதுக்கு சார்? அது உங்ககிட்ட அவசியம் சொல்லி ஆகணுமாக்கும். சொன்னாதான் படம். என்னையா வியாபாரம் பண்ண வந்தா விவகாரம்? நிறுத்தியா? வாங்கம்மா வாங்க, என் கடையில எல்லாம் இருக்கு, என்ன வேணும்? இத சொல்லத்தான் பட்டு பாவடெல்லாம் கட்டிட்டு வந்தியாக்கும். அன்னைக்கு உங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டேன், கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். மறந்துட்டேன், வரேன். என்னம்மா, அந்த ஆள் உனக்கு வேண்டி வேணா? தெரியும் 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 தெரியும். இந்த பூவை மறந்து வச்சுட்டு போயிட்டான், நீ எடுத்துட்டு போய் கொடு. கண்ணியப்பன் கையால பூவை தொடறதா? நீ எடுத்துட்டு போ. எடு 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 எடு, காலி பண்ண எடுத்த. பா பா பா. இந்த பூவை நான் மறந்து வச்சுட்டு வரல, வேணும்னு தான் வச்சுட்டு வந்தேன். இத பாரு வள்ளி, ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்றேன். எனக்கு உன் மேல பிரியம் இருக்கிறதுனாலதான் இந்த பூவை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு என் மேல பிரியம் இருக்குதுன்னா இந்த பூவை நீ தலையில வச்சுக்கணும். வள்ளி,
மை காட். யோ, இங்க வாயா. வாயாண்ணா. இதோ வந்துட்டேம்மா. என்னம்மா? என்னையா இது? ஏதோ காக்கா அசிங்கம் பண்ணிருக்கு போல இருக்குமா. இங்க கடை வச்சிருக்கல, இதெல்லாம் பாக்குறதுல? என் வேலையை பாப்பானுங்களா இந்த வேலையை பாப்பானுங்களா? அப்படியா? ஆமா ஆமா தொடக்காதீங்கம்மா, தொடக்காதீங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. அது சின்ன மணி சட்டமா. அம்மா அந்த ஆளோடதா? ஐயோ கிழிக்காதீங்கம்மா. ஐயோ கிழிச்சிட்டாங்களே. இப்ப அவர் கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? இந்தா கொண்டு போய் கொடுத்துரு. அம்மா நீங்க பாட்டு கிழிச்சு போட்டீங்க. இப்ப அவர் கேட்டா என்னமா பதில் சொல்றது? என்னையா பெரிய பதிலு? இந்த ஷர்ட் என்ன விலை இருக்கும்? 40 ரூபாய் இருக்குமா? ஆஃப்டர் ஆல் 40 rupees. இந்த காரோட விலை என்ன தெரியுமா? 1 lakh. 1 லட்சம். இரு. இந்தா இத அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வேற ஷர்ட் வாங்கி போட்டு சொல்லு. நான் போற கச்சேரி இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும். அண்ணே 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 அண்ணே. என்னடா இந்தாங்க அண்ணே. என்னடா துணி எல்லாம்? சொன்னா கோச்சிக்காதீங்க அண்ணே. நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்காளே, திமிரு பிடிச்சவ. ஆமா கண்மணி. ஆமா அவதானே. அவ கார்ல காக்கா அசிங்கம் பண்ணிருச்சுன்னு சொல்லி இந்த சட்ட துணி எடுத்து தொடச்சு கிழிச்சிட்டான்னு. ஏமா இப்படி செய்யறீங்க? சின்னமணி என்ன கோச்சுக்குவான்னு சொன்னதுக்கு 100 ரூபாய் எடுத்த முகத்துல வீசி வேற சட்டை வாங்கிக்கன்னு சொல்லிட்டான்னு. அவ எந்த பக்கம் போறான்? இதோ இப்படித்தானே. வண்டி நின்றுச்சு. டேய் 6 ரூபாய்ல வாங்கடா. அடி சுந்தரியே அந்தரங்கமே, மனம் சொக்குது ஆனந்தரங்கமே. சுந்தரியே அந்தரங்கமே, வாத்தானும் நான் தானே, சரட்டு பொத்தானும் நான் தானே, வாச அத்தானும் நான் தானே. ஆமா வண்டியை தள்ளணுமா? வண்டியை தள்ளணுமான்னு கேட்டேன். ஆமா. டேய் தள்ளுங்கடா. பின்னாடி போய் தள்ளுற. தள்ளுங்கடா டேய். தள்ளுங்கடா டேய். தள்ளுங்கடா டேய். தள்ளுங்கடா டேய். டேய் தள்ளுங்கடா டேய். தள்ளுங்கடா டேய். தள்ளுங்கடா டேய். தள்ளுங்கடா. தள்ளுங்கடா டேய். அண்ணனுக்கு வலிக்கு வலிக்கு விடுது. தள்ளுங்கடா டேய். தள்ளுங்கடா. தள்ளு தள்ளு. மறுபடியும் வலிக்கிடுச்சு. ஏ டச் பண்ணாம தள்ள முடியாதா? மச்சான் நினைக்க தொட்டா என்ன? ஏய் இடியட். என் காரை யாரும் தள்ள வேண்டிய அவசியம் இல்ல. கட்சி ப்ரோ. என்னமா இது? என்ன ஆச்சு? அந்த திமிர் பிடிச்சவன் என்ன தண்ணியில தள்ளி விட்டுட்டான்ப்பா. யாரு? அந்த சின்னமணியா? நீ கவலைப்படாதம்மா. இனிமே அந்த சின்னமணி உன் விஷயத்துல தலையிடவே மாட்டான். நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நீ போய் ட்ரெஸ் மாத்திக்க போ. டேய் யாராங்க? ஐயா சீக்கிரம் வாடா. நாளைக்கு திருவிழாவுல சின்னமணி புலி வேஷம் கட்டி ஆடுறாரா இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க. ஆட்டத்தோட ஆட்டமா நம்ம ஆளுகளே உள்ள போக சொல்லி. சரிங்க. அவனை இனிமே வெளியவே வரவிடாம பண்ணணும்.